ஜாக்கி. ஆட்டோ ஓட்டுநரான நாயகன் யுவன் கிருஷ்ணா கிடா சண்டை மீது அதிக ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார். வசதி படைத்தவரான ரிதன் கிருஷ்ணா கிடா சண்டையை கௌரவமாக கருதுகிறார். இதற்கிடையே யுவன் கிருஷ்ணாவின் கிடா ரிதன் கிருஷ்ணாவின் கிடாயை ஒரு முறை வீழ்த்திவிட அதன் மூலம் இருவருக்கும் இடையே பகை உண்டாகிறது. நான் டைரக்டர் பிரக்பல், ஜோக்கி மூவியோட டைரக்டர். இது ஜோக்கி மூவியோட ஹீரோ யுவன், வில்லனா ஆக்ட் பண்ணியிருக்கு ரிதான், பேலன்ஸ் டீம் இருக்கு. மியூசிக் டைரக்டர் சக்தி பாலாஜி, கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் பாலண்ணன், பேலன்ஸ் எல்லா டீமும் இருக்கு. இதனால் இரு தரப்புக்கும் இடையே அடிக்கடி வெட்டுக்குத்து அடிதடி நடந்து கொண்டிருக்கிறது. கிடா சண்டை மூலம் ஆரம்பித்த இவர்களுடைய பகைக்கு அதே கிடா சண்டை போட்டி மூலம் முற்றுப்புள்ளி வைக்க ஊர் பெரியவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஆக்சுவலி 3 இயர்ஸோட எஃபர்ட்ல மதுரையில போய் ஸ்டே பண்ணி மதுரைக்குள்ள அந்த மூடை, அந்த டீப்பான கல்ச்சருக்குள்ள ஸ்போர்ட்டை ஒரு குளோபல் லெவல்ல ஃபிலிமா மேக் பண்ணதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதுதான் ஜாக்கியின் கதை. ஃபிலிமா மேக் பண்ணதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை மக்களை அந்த மாதிரி அசெப்ட் பண்ணி பெரிய ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் கிடைக்கிறதுல பெரிய ஹாப்பியா இருக்கு. மதுரை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நடக்கும் கிடா சண்டை போட்டியை மையப்படுத்திய கதையை யதார்த்தமாக சொல்ல முயற்சித்திருக்கும் இயக்குனர் டாக்டர் பிரகபல். எல்லாரும் பெரிய சப்போர்ட் தரணும், மீடியாஸ், ஆள், மக்கள். அப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிடா சண்டை போட்டிகளை உண்மைக்கு நெருக்கமாக காட்சிப்படுத்தி இருப்பது படத்திற்கு பெரும் பலம் சேர்த்திருக்கிறது. ஜோக்கி மூவியில் ராமர் பேசுறது கேரளாவில் இருந்து தமிழ்நாடு வந்து தமிழனோட வீர விளையாட்டை மூவியாக எடுத்து உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம். இந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது, ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது, மக்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. நாயகனாக நடித்திருக்கும் யுவன் கிருஷ்ணா மதுரை இளைஞராக நடிப்பில் மிரட்டி இருப்பதோடு தான் வளர்க்கும் கிடா போல் சண்டை காட்சிகளில் அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி தான். இதில் ஒரு வில்லனை நடிச்சிருக்கோம். ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் அடிதடி என்று பயணிப்பவர், மறுபக்கம் அம்மு அபிராமி உடனான காதல் காட்சிகள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான காட்சிகளில் முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தி நடிகராக தேர்ச்சி பெற்று விடுகிறார். பட் ப்ரெஸ், மீடியா எல்லா இடத்துல இருந்தும் பெரிய சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு. எஸ்பெஷலி மதுரை. ஸ்பெஷலி மதுரையிலிருந்து தான் பெரிய சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மார்னிங் வெற்றி தியேட்டர்ல இருந்தது. மக்களோட பெரிய ஆதரவு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. இந்த கெடா சண்டை ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்கோம். ஹீரோவுக்கான அத்தனை அம்சங்கள் இருந்தாலும் வில்லனாக மிரட்டி இருக்கும் ரிதன் கிருஷ்ணா கிடா சண்டை மட்டுமல்ல ரவுடிசமும் பண்ண தெரியும் என்று அதிரடி வசனங்களை பேசி தன் பங்கிற்கு திரையில் பெரும் அனலை கக்கி இருக்கிறார். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் மூவி மட்டி, அதுல அட்வென்ச்சரஸான மட் ரேஸ் தான். அதிலும் அவ்வளோ அட்வென்ச்சரஸான ட்ரைனிங், அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையா இருந்தது. அப்போ ஒரு கண்டென்ட் தான் நான் மெயினாக பார்த்துட்டு இருக்கேன். அந்த கண்டென்ட்டில் அந்த கேரக்டர்ஸ் எப்படி டைம் வச்சு எஃபர்ட் போடும், அதுதான் அந்த மூவியோட சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இன்னைக்கு மட்டியில் கிடைச்சது இந்த ஆர்டிஸ்ட்லேருந்து. கண்டிப்பாக இந்த கெடா சண்டை வரும்போதுமே அவ்வளோ டைம் நமக்கு தேவை. ஏன்னா நம்மளை பேசிக்கலி ஃப்ரம் கேரளா, அந்த மலையாளிஸ் போய் அது பண்ணும்போது தமிழுக்குள்ளே இருக்கிறவருக்கு தமிழ் மூவியாக தான் இருக்கணும். 100% அவருக்கு வரக்கூடாது. அவ்வளோ ரிஸ்க் இருந்தது. அது அட்வென்ச்சரஸான ஒரு ஸ்போர்ட்டு. அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எஃபர்ட் போடணும், ரிஸ்க் எடுக்கணும். அதுவும் அவரே அப்ரோச் பண்ணிய போது பெரிய சப்போர்ட் கிடைச்சது. அப்போ அப்படியே இதுவும் பண்ணிட்டார். எப்படி நாயகியாக நடித்திருக்கும் அம்மு அபிராமி கதாபாத்திரத்திற்கு பொருத்தமான தேர்வாக கொடுத்த வேலையை குறைவின்றி செய்திருக்கிறார். எப்படி சொல்ல வேண்டியதுன்னா, சுருக்கம் சொல்லணும்னா சாகிறதுக்கு ஆனாலும் பரவாயில்ல, மூவி கரெக்டா போக வேண்டியது. மதுசூதனன் ராவ், சித்தன் மோகன், சரண்யா ரவி, பத்மன், யோகி, சாய் தினேஷ், சிதம்பரம், பிரவீன், ஆதவ், ஈஷா ஆகியோர் கதாபாத்திரங்களுக்கு பொருத்தமான தேர்வாக இருப்பதோடு நடிப்பிலும் மதுரை மனிதர்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் எஸ்.என். உதயகுமார் மதுரை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளின் நிறத்தையும் அம்மக்களின் மனங்களையும் யதார்த்தமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார். ஜல்லிக்கட்டுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கோ அதே தான் இது கெடா சண்டை. நம்ம நார்மலா கெடான்னு பார்ப்போம், டெஸ்ட் ஒரு அடி அடிச்சு முடிஞ்சிச்சு. பெரிய ஃபெமிலியர் ஆக்டர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. இவங்க அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்காம கிட்டத்தட்ட 3 வருஷம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதான் இவங்களே இவங்க செலக்ட் பண்ணதுக்கு ரீசன். ஃபர்ஸ்ட் படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அதை விட ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதில் போட்டாங்க.
கிடா சண்டை மற்றும் போட்டிகள் படமாக்கிய விதம் உண்மைக்கு நெருக்கமாக இருப்பது படத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கிறது. இல்ல கெடா சண்டை ஆக்சுவலி நான் ரிசர்ச் பண்ணும்போது 1000 இயர்ஸுக்கு முன்னாடியே இருந்த வீர விளையாட்டு ஸ்போர்ட் அது வெளியில அவ்வளவு வரல, அதுதான் அதோட ரியாலிட்டி. பட் அந்த ஸ்போர்ட்டை எப்படி குளோபல் லெவல்ல வர வைக்கலாம், நம்மளோட தமிழ் மக்களோட வீர விளையாட்டை எப்படி நம்ம குளோபல் லெவல் வர வைக்கலாம், அதுதான் நம்மள ட்ரை பண்ணியிருக்கு. சக்தி பாலாஜியின் இசையில் பாடல்கள் அனைத்தும் கேட்கும் ரகம். பின்னணி இசை கிடா சண்டை போட்டிகளை பரபரப்பின் உச்சத்திற்கே அழைத்துச் செல்கிறது. அதெல்லாம் மதுரை தான். மதுரையில ட்ரைனர்ஸை வச்சு இவரெல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் அங்கே ட்ரெயின் பண்ண வச்சு அங்கேதான் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு. படத்தின் ட்ரெய்லரையே மிரட்டலாக தொகுத்த NB ஸ்ரீகாந்த் படத்தை மிரட்டலாக மட்டுமின்றி உணர்வு பூர்வமாக தொகுத்து திரைக்கதையின் சுவாரஸ்யத்தை அதிகரித்திருக்கிறார். இல்ல சிஜி இருக்கும், லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். നമ്മള് മലയാളീസ് തമിഴൻസ് அந்த டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லைல்ல, നമ്മളെല്ലാം பிரதர்ஸ். ஸோ இது ஒரு கிரியேட்டிவ் ஆர்ட் தானே. ஸோ எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழில் ஒரு மூவி பண்ணது பெரிய ஆசை, அதுதான் நான் தமிழ் மக்களுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். எழுதி இயக்கியிருக்கும் டாக்டர் பிரகபல் உண்மை சம்பவங்களை படமாக்கும் போது அதை திரைமுறையில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை மிகச் சரியாக செய்திருக்கிறார். குறிப்பாக கிடா சண்டை மற்றும் போட்டிகள் மிக தத்ரூபமாக படமாக்கி சினிமா பார்வையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இது குளோபல் ஃபர்ஸ்டே சொல்லியது, அது பேன் இந்தியன்ல டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வருது. மதுரையில் நான் ஃபர்ஸ்ட் மதுரையில லேண்ட் பண்ணும் போது ஒரு வார்த்தை சொல்லியது அவரு, வாங்க நீங்க ஒரு டீக்கு ஏதாவது சாப்பிட்டு பேசலாம் சார்னு சொல்லியது. அது புரியறதுக்கே எனக்கு ஒரு 4-5 டைம்ஸ் மறுபடியும் நான் ரிப்பீட் அவர்கிட்ட சொல்ல வச்சது. என்ன நீங்க சொல்லியிருக்க, எனக்கு எதுவுமே புரியல, இப்படிதான் இவர் பேசணும்னு சொல்லியது சுத்தமா எனக்கு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் இவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ் இருந்தது, அவரை சொல்லி வச்சிருக்கு இன்னென்ன எல்லாமே சொல்லி கொடுக்குன்னு. அவரை வச்சுதான் ஃபுல்லா அந்த மீனிங் அந்த மாடுலேஷன் அது எல்லாமே கத்துக்கிறது அவரை வச்சுதான். கிடா சண்டை, அதன் மூலம் உருவாகும் பகை என்ற கதை கருவுக்கு அமைத்திருக்கும் திரைக்கதையில் காதல், சென்டிமெண்ட் என்று பல அம்சங்கள் இருந்தாலும் படம் முழுவதும் ஆக்ஷன் மோடில் பயணிப்பது திரைக்கதையை சற்று தோய்வடைய செய்கிறது. ஆனா அதுக்குதான் நம்மளுக்கு அவ்வளவு டைம் எடுத்தது. நம்மள என்ன பண்ணோம்னா மேக்சிமம் டைம்ல அவுட் சைட்ல போய் சுத்தி ஸ்ட்ரீட்ல எல்லாம் வாக் பண்ணி அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு மேனரிசம் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் போய் டோட்டல் ஊருக்குள்ள எல்லாம் போய் தான் ஸ்டடி பண்ணிட்டேன். அந்த அப்சர்வேஷன் தான் இங்க நமக்கு கிடைச்சிருக்கு. 3 இயர்ஸா தனி மதுரைக்காரனா என்ன வாழ வச்சுட்டாரு. அப்படிதான் சொல்ல வேண்டியது. ஷேர் ஆட்டோக்காரன் தான் மூவிக்குள்ள கேரக்டர். அங்கேயும் ஷேர் ஆட்டோ ஓட்டி அந்த மாதிரி அங்கே பப்ளிக் கெடா சண்டையில போய் கெடா சண்டை விட்டு அதுல கோல்டு மெடல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணியது. இல்ல ரியல் இன்சூரன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி கேட்டிருக்கு, ரிசர்ச் பண்ணியிருக்கு, கொஞ்சம் ரியாலிட்டி இருக்கிற இன்சூரன்ஸ் இதுல மிக்ஸ் பண்ணியிருக்கு. இருந்தாலும் நடிகர்களின் நடிப்பு மற்றும் கிடா சண்டை போட்டிகள் அந்த பலவீனத்தை மறைத்து படத்தை ரசிக்க வைத்து விடுகிறது. ஜாஸ்தி எஸ், நமக்கு 3 ட்ரைனர்ஸே ஃபுல் டைம் நம்மளோட கூட இருக்கும். அந்த மாதிரி அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம மேக்ஸிமம் மிங்கிள் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி இருக்கு. அப்போ அவரெல்லாம் இப்போ வெற்றியில் போய்வது பெரிய ரெஸ்பான்ஸ் தந்திருக்கு, பெரிய ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் சேலஞ்சுனா இந்த கெடாவே ட்ரெயின் பண்ணி அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு இமோஷன் பாண்டிங், அது உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த கெடா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த இமோஷன் அதுதான் நமக்கு வேணும். அப்போ கண்டிப்பா அந்த இவரோட ஸ்மெல்லு கெடாக்கு தெரியணும். அதுக்கு குளிப்பாட்டி சாப்பாடு போட்டு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியதான் அதுக்கு தெரியும். அதுதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்சா இருந்தது. செகண்ட் சேலஞ்சு என்ன பண்ணாலுமே அனிமல் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி வரும் என்ன இருக்கும் நமக்கு தெரியாது, அது கிடைச்சாதான் நமக்கு தெரியும். அது ஒரு சேலஞ்சா இருந்தது. பட் பை லக் எல்லாமே பெஸ்டா கிடைச்சிருக்கு. இந்த 2 சேலஞ்ச். பின்ன நான் ஒரு மலையாளி மதுரைக்குள்ள போய் டீப்பான ஒரு கல்ச்சர் பண்ணும்போது எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்கோம் என்ன அளவுக்கு அது எவ்வளோ வரும். அது சேலஞ்சு தான் எனக்கு பர்சனலி. அது கொஞ்சம் அடிஷ்னல் ரிஸ்க் மைண்ட்ல வச்சுதான் நான் ஒர்க் பண்ணியது. அவ்வளோ அப்சர்வ் பண்ணிட்டு அதுலயுமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது எனக்கு பெரிய ஹாப்பியா. ஆக்சுவலி இப்ப ஸ்போர்ட் இருக்கு, பட் அந்த மாதிரி வெளியில ஒரு பெரிய ஒரு நேமுக்கு வரல. பட் ஸ்போர்ட் இருக்கு, எல்லாமே போயிட்டு இருக்கு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஜல்லிக்கட்டு ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட்ல எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி கெடா சண்டையுமே ஒரு வேர்ல்டு லெவலுக்கு தெரியணும். ஏன்னா அதுவும் ஒரு வீர விளையாட்டு, அதுலயுமே ஜாஸ்தி ஆள்காரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் நான் விஷ் பண்ணேன். கெடாவே அடிக்கடி போய் பார்த்துட்டே கெடாவே விடல, கெடா இப்பவும் எங்க கூட தான் இருக்கு. ட்ரைனர்ஸ் கெடா எல்லாமே இப்பவும் அங்க கூட தான் இருக்கு.
இப்போ நேத்துக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு எல்லாம் கெடா எங்க கூட தான் இருந்தது போட்டிருக்கு. ஏன்னா மதுரைக்குள்ளே இருக்கணும் எல்லாமே நினைச்சிட்டு இப்போ பெரிய ஹாப்பியா இருக்கு. இவ்வளோ பெரிய சப்போர்ட் தமிழ் மக்கள்னு கிடைச்சதுக்கு, பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கு, இந்த சக்சஸான ஒரு கண்டென்ட்டை டெலிவர் பண்ண முடிஞ்சதுக்கு பெரிய ஹாப்பியா இருக்கு. மொத்தத்தில் ஜாக்கியின் ஆடுகளம் பழசாக தெரிந்தாலும் கிடா சண்டை கெடா சண்டை மட்டும் கிடையாது, அதுல ஃபேமிலி ட்ராமா, லவ், காமெடி, இமோஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா வந்து மூவி தியேட்டர்ல வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லாம் சப்போர்ட் தான் எனக்கு நெக்ஸ்ட் மூவிக்கான மோட்டிவேஷன். அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. எல்லாரும் வந்து மூவி பாருங்க.